ஹே கேமர்ஸ், வெல்கம் டு கேம் மிஷின். அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப வருஷம் கழிச்ச வீடியோ. அப்போவே கிராணி போடுறதா இருந்தேன், ஆனால் போடல. இனிமேல் ரெகுலர்ஸ் வீடியோஸ் வரும். ஏன் வீடியோ வரல அப்படின்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அப்படியே அடுத்தடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு கேம்குள்ளே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ டிஃபிகல்ட்டி வந்து நார்மல் போதும். குவாலிட்டி ஹையில் இருந்தால் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது லாக்லாம் தேவையில்ல, நம்ம எதுவும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஒரு நாள் கழிச்சு விளையாடுறதுனால நான் மறந்துட்டேன் எப்படி விளையாடணும் கூட ஞாபகம் இல்லை எனக்கு கேமு. அது கிராணி. ஸோ இந்த தடவை கிராணி பண்ணிவிட்டு அடுத்த தடவை வேறு ஏதாவது கொஞ்சம் ஹாரராக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக சிமுலேட்டர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன். இல்லைனா வேறு ஏதாவது ஹாரராக இல்லாமல் வேறு ஏதாவது. ஸோ இது உள்ள என்ன இருக்குது, இது உள்ள என்ன, இது உள்ள வெளியே போன் போட்டிருக்கு. வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி வரும். அவள் கீழே இருந்து தானே வரணும். மாற்றிட்டாங்களே, ஏதாவது கீழே இருந்து தான் வருவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லாம் கீழே இருந்தால் வருவா. ஆக்சுவலி நான் பயந்துட்டேன், ஆனால் பெருசாக ரியாக்ஷன் காட்டல. எனக்கு பெருசாக ரியாக்ஷன் எதிர்பார்க்கக்கூடாது. மொத்தம் 5 நாள் இருக்கும், அதில் நம்ம தப்பிக்கணும். வேறு ஏதாவது கீழே இருந்தானே வரணும். கீழே இருந்த ரோட எங்கேருந்து வருவா? கீழேருந்து தான் வரா. போட்டு என் மேலே இருந்தா சரி, பரவாயில்ல. பேட்ரி இருக்குது, கார் பேட்ரி. ஸோ இங்கே போய் அந்த இதில் அந்த டெடி பேர் அந்த சீக்ரெட் பேஸில் ஏதாச்சும் அதில் இருக்கான்னு ஏதாவது பார்க்கலாம். அதில் ஏதாவது பார்க்கலாம். ஏதோ அது கன்னு சென்சிட்டிவிட்டி மாற்றிக்கிறேன் கொஞ்சம். சாரி, இப்போ ஒரு ஆடு வந்துடுச்சு, அதனால் லைட்டாக ஒரு கட்டு வந்துடும். ஸோ அதை பற்றி பார்த்துக்காதீங்க. இது என்ன வீல் கிராங்கா? வீல் கிராங்க் எதுக்குடா? ஐயோ, எனக்கு ஞாபகமே இல்லையே வீல் கிராங்க்லாம். ஸ்பார்க் ப்ளக்கு. வீல் கிராங்கா எனக்கு தெரியும். ஆமாம்மா, ஓகே. இது ஒரு என்னது, ஒரு அப்டேட் ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ சூவர் அப்டேட்டா சம்திங். சூவர் அப்டேட் அதில் வந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்கன் பார்ட் இன்னொன்று கிடச்சிருச்சு. இன்னும் எத்தனை பாட்டு வேணும்? முதல்ல 3 பாட்டு வேணுமா? ஓகே 3 பாட்டு தான் ஷார்ட்கன் ரெடி பண்ணிடலாம். ஓகே வந்துட்டாலாப்பா. இப்போ நான் உள்ளே வரலனா வந்துருப்பா கண்டிப்பாக. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே, இன்சைடு வரல. ஏன்னா ஒரு சில டைம் வந்து நம்ம அப்படியே இன்சைடு வரும்போது பார்த்துட்டு அவள் அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே வருவா. ஸோ அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் சேஃப் தான். இது யார் இப்போ? ஏஞ்சலியாவா? ஏதோ கிராணியோட பொண்ணோட இடம் இது. இங்கே எதுவும் இல்லை. ஹேமர் தான் தேவைப்படுது. ஹேமர் எங்கேன்னு பார்க்கணும். இப்போது என்னென்ன கிடச்சிருக்கு? பேட்ரி பார்த்துட்டேன், ஸ்பார்க் ப்ளக் பார்த்தேன், கன் பார்ட் வச்சுருக்கேன், கேஸ்லின் கேன். ஓகே, கேஸ்லின் கேன் இருக்குது. பேசாமல் பேட்ரி இருக்குது, ஸ்பார்க் ப்ளக் இருக்குது, கேஸ்லின் இருக்குது. இதுக்கு கார்க்கு தேவையா இதுக்கு? சொச்சோ, பேசாமல் கார் ஸ்கிப் பண்ணிடலாமா? ஏன்னா அதுதான் கிட்டத்தட்ட ஏதாவது இருக்குது. ஏன்னா இதுக்கெலாம் கடுப்பாக இருக்குது ரொம்ப. இது லெட்டர் இருக்குது. இதுதான் 5வது நாள் இந்த வீட்டில். அவனை துரத்திட்டே இருக்கா எங்கே போனாலும். எனக்கு அடிபட்டிருக்கு, என் உடம்பு வலிக்குது. அவன் கார் வந்து திடீர்னு நின்றுச்சாமா. சரி என்னன்னு பார்த்தா திடீர்னு யாரும் அடிச்சிட்டான் மண்டையிலே. அவன் வந்து லாக்ஸை திறந்தான் நான் ஃப்ரண்ட் டோரில். ஆனால் ஏன் அவன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
யாருமே இந்த மாதிரி ஏன்னாலுமே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் அவன். அப்புறமா வந்து பழத்துக்குள்ளே ஏதோ ஒளிச்சகரன்னு போட்டிருக்கான். பழத்துக்குள்ளையா? ஓகே. யாரையாவது யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதான் 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 போட்டிருக்கான். சரி சரி, அதான் அந்த வாட்டர் மெலனில் இருக்குமே அதான் சொல்கிறாங்க. இவன் ஏற்கனவே ஒருத்தங்க வந்திருப்பான். அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு எலும்பு கூட ஒன்று இருக்கும், அந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்லாம் இருக்குமே அது. அங்கே வந்து ஒரு எலும்பு கூட இருக்கும். அவன் தான் எழுதியிருக்கான் இதை. பாவம் அவன். இதுக்கு தான் இதுன்னு நினச்சேன். வீல் கிராங்கா? எதுக்குடா வீல் கிராங்க்கு? அதான் சூர் அப்படி இருக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எப்படி போகணுன்னு கூட தெரில, ஏதோ பார்த்தேன் ஞாபகம் இல்லை. நான் இதை எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா நாள் வராளாவ? வரல. ஓ வரா. ஸோ ஓகே, நார்மல் மேபி ஈஸியாக இருந்தால் நான் ஈஸியாக முடிச்சிருக்கணும் என்னமோ. நார்மலாக மேபி நான் ஆக்சுவலி மோஸ்ட்லி முடிச்சிருவேன். அப்படி முடிக்கலை அப்படின்னா வந்து அடுத்த ட்ரையில் பண்ணுவேன் கண்டிப்பாக. அடுத்த ட்ரை மோஸ்ட்லி நடக்காது, ஏன்னா நான்லாம் சாம்பியன் இதில். ஸோ இன்னொரு ட்ரை வந்தால் ஈஸியில் பார்த்துக்கலாம். மொத்தம் எத்தனை பீஸ்? 5 பீஸா 6 பீஸா தேவை நினைக்கிறேன் பிக்சருக்கு. இது பேர் ப்ளே ஹவுஸ் கீ வேறு எனக்கு கிடைக்கல. அதுக்கு 2 கார்ட் வீல் வேறு வைக்கணும். வரால இவ. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் ஆக்சுவலாக அந்த பக்கம் திரும்பி பார்க்கலன்னா கண்டிப்பாக காலியாக இருப்பேன். இந்த பேட்ரி வேறு எடுக்கணும், எதாவது மறந்துட்டேன் நான். எனக்கு இப்போ என்ன தேவைன்னா ஹேமர் தேவை, ப்ளே ஹவுஸ் கீ தேவை, அந்த அந்த கேனரில் சுற்றுவோமே ஹேண்ட் வீலாக சம்திங் அது தேவை, அப்புறம் வாட்டர் மெலன் தேவை. அவ்வளோதான், இதெல்லாம் தான் தேவை. இதெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த பேட்ரி மட்டும் வச்சுட்டு, பேட்ரிக்கு எதாவது தேவை ரெண்ட்ஸ் இல்லை இன்ஜின் பார்ட்டுக்கு தான் ரெண்ட்ஸ் தேவையா? ஸ்பார்க் ப்ளக்கு பார்த்தேன். இது உள்ள எதுவும் இல்லை. இது இது அதுதான் அந்த சூவர் வழின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரிலீஸ் ஆனப்போ நான் பார்த்தேன் அந்த சூவர். அது அப்டேட் வந்தப்போ நான் பார்த்தேன் கடைசியாக அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட நான் பார்க்கவே இல்லை. வந்துட்டா இப்போ பின்னாடி போனால் அப்படி பின்னாடி போனால் அன்சைட் வரும்னு சொல்லிட்டு சுற்றி வர பார்க்குறா. இப்போ இங்கே வருவாளா அவ? முன்னாடி இருந்தானே இங்கே வருவாளா? அவள் போய்ட்டு இருந்தாலும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து பின்னாடி போகிறத பார்த்துட்டானா உடனே சுற்றின்னு வர ஆரம்பிச்சிட்றா. வேறு ஏதாவது தேவையா? இது உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன், ஒரே நிமிஷம். இது உள்ள எதுவும் இல்லை. வராளா? ஓய் இங்கே வரா. அவள் மேலே இது ஏறி போகணும்னு நினச்சேன். ஸ்பெஷல் லாக்கா? ஸ்பெஷல் கீ ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக விளையாடுறேன் இன்றைக்கி தான். ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது விளையாடுறதுக்கு. மேபி நான் ஈஸியில் ட்ரை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியல, அதான் உண்மை. இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. பெயிண்டிங்கா? இது எப்படி இவ்வளோ ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்கேடா? அப்படியே இதில் தான் இருக்குது. சாவி இருக்கா? ஏன்னா ஒரு சில டைம் இதில் இருக்கும் கார்கி. சரி பரவாயில்ல. ஏதாவது தேவையா? எனக்கு எங்கே போகணும் ஒரு ஐடியாவுமே இல்லை. இப்போ என்ன நான் பண்ணுவேன்?
என்ன பண்ணுறது? இது கீழே போட்டானும் தெரில. இவங்க வரா மண்டை மேலேயே கொட்டுவா வேற அவ. ஸ்பெஷலுக்கு எடுத்து போகலாமான்னு யோசிக்கிறேன். அதான் போன இடத்துல தான் போய் எனக்கு சுற்றி சுற்றி புதுசாக எங்கேயுமே நான் போன மாதிரி தெரியல. பொருளே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்பார்க் ப்ளக்கு இது எடுத்துக்கிறேன். இதை எடுத்து போட்டுட்டு இதை கீழே தள்ளி விட்டு அப்படியே அங்கே வந்துடுவா. அப்புறம் இங்கே வந்து ஸ்பார்க்கில் போட்டுக்கோங்க, ஃப்ரீயாக தேடலாம் வேறு ஏதாவது இருக்கான்னு. அந்த ஸ்மோக் இந்த 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 பேஸ்மெண்ட்டில் இருக்க ரூம்குள்ளே போக முடியும் என்னால். அதாவது போக முடிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவள் வருவான்னு பார்த்துருக்கேன். வராளா? வரா 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 வரா. பார்த்துடா. சே, நான் இங்கே போகிறேன். அப்படியே சுற்றி அப்படியே இந்த வழியாக போய், ஏன்னா ஸ்டெப்ஸில் ஏறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு சில டைம் அப்படியே ஏறும் போதே அடிச்சிருவா. போயிட்டாளா? மேலே போயிட்டாளா? போயிட்டாளா? போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, ஏ வேஸ்ட்டு. இப்போ எங்கள் பின்னாடி வந்தால் அப்படி அந்த சைடு போக போகிறா. திருப்பி வந்து இப்படி போகிறா, திருப்பி வந்து இப்படி போகிறா, திருப்பி ஓகே ஓகே, ஏன் தப்பு தான். நான் அப்படி தெரியாமல் ரிவர்ஸ் ஃப்ரெண்டில் போயிட்டு ரிவர்ஸ் வந்து முறையா திருப்பி ஃப்ரெண்ட்லேயே போயிட்டேன். ஸோ தேர்ட் டே ஆச்சு, ஒன்றுமே பண்ணல. ஒரு பிரயோஜனமான உருப்படியாக ஒன்றுமே பண்ணல. இது ஒரு கம்பேக் வீடியோவாக வந்துருக்க வேண்டியது, ஆனால் சரிப்பட்டு வரல. ஒழுங்காக நான் வந்து ஈஸியிலேயே ஆரம்பிச்சுருந்துருக்கணும். தேவையில்லாமல் நார்மல் பண்ணுறேன், மாஸ்க் காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கட்டிங் பிளேயர் வச்சு சுற்ற விட்டாங்க. ஒயர் கட்டர் சார் சம்திங் ஏதோ. எதுக்கோ டோர் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு ட்ரை, சும்மா அப்படியே என் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. இது வேறு எது தேவைப்படும்? மேலே டாப்பில் தேவைப்படும் அந்த ஃபேனை இது பண்ணுறதுக்கு. வேறு எதுக்குமே தேவையில்லை. ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் வச்சு நான் அதை பண்ணியிருந்துருக்கலாம். அந்த ஷார்ட் கன் வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் பண்ண முடியுமா என்னால்? ஸ்க்ரூ ட்ரைவர் சொல்ல முடியுமா? ஏன் அந்த இது வெப்பன் அந்த கிராஸ் போ வச்சு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது யாராவது சொல்ல முடிஞ்சா அது சொல்ல முடியுமா ஷார்ட் கன் வச்சு? எனக்கு தெரியல. வேறு இந்த வழியில் தான் நம்ம இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சூவர் வந்து அதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இன்ஜின் பார்ட்டு கிடச்சிச்சு. ஸோ இப்போ எடுத்துன்னு போய் இன்ஜினில் போட்டு, ஆனால் அதுக்கு ரெஞ்சு கிடைக்கல. பரவாயில்ல கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தள்ளி விட்டுறேன் அப்படியே. இப்போ இங்கே வருவா, நான் அப்படியே உள்ளே போயிட்டு, இது எனக்கு தேவையில்லை, இது வேறு. இதை கீழே போட்டு இவளை இங்கே வர வச்சுட்டு நான் இந்த வழியாக கிளம்புறேன். இப்போ அங்கே போயிருக்கணும். அப்படி அப்படியே இந்த கிச்சன்லாம் பார்த்துட்டு
ஆ ஆஹா கிடச்சிச்சியா, ஷார்ட் கன் பீஸ் கிடச்சிச்சியா ஒரு வழியா. இப்போ 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 நடக்கிறத மட்டும் பார்க்குறீங்க. இப்போ நான் அடிக்கிற அடியில் அவள் கதையே க்ளோஸ் ஆக போகுது. இப்போ வருவா அப்படியே. இப்போ கீழே கார்கிட்ட போயிட்டு ஒன் ஷாட் தான் மேலே. அதாவது ஒரேடியாக சுட்டு சுட்டு கொள்கிறேன். ஸோ சரி ஏதோ பரவாயில்ல. இப்போ வரட்டும். நெத்தி மேலேயே நெத்திலலாம் குட்டு சுட்டு. ஸோ ஒரு நெத்திலலாம் சுட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாத ரிஸ்க்கு. அதனால் ஐயோ வேறு இங்கே சுட்டு தப்பு பண்ணிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணிட்டா. டைம் வேஸ்ட். வேகமாக போய் அந்த ஸ்பெஷல் சாவி கோடா, பேட்லாக் கோடு எதுக்கு தேவைப்படுது? இது நான் இது ஓப்பன் பண்ண முடியுமா? இது வச்சு ஓப்பன் பண்ணலாமா? ரிமோட் கண்ட்ரோல். இதுக்கா இது எனக்கு தேவையே கிடையாது. ரெடி, நான் பாட்டுன்னு ஜாலியாக வந்தேனேடா. நான் ஆக்சுவலி ஸ்பெஷலுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன். இப்போ ரீலோட் போட்டு பண்ணிடலாமா? அதுக்குள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறேன். பயமாக இருக்கு எனக்கு. இதுக்குள்ளே எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அதுக்கும் செக் பண்ணிக்கிறேன். மேபி நான் வேறு ஏதாவது அப்டேட்டில் மாற்றிருந்தாங்கன்னா ஸ்பான் லொக்கேஷன்ஸு. ஒழுங்காக போய் வெப்பன் கீ மட்டும் கட்டுச்சுன்னா மாஸ்க் காமிச்சிருக்கலாம் ஷார்ட் கனை விட. காலி ரிமோட் கண்ட்ரோல் அடைச்சா நான் பார்க்காமலே எடுத்துருனே. அந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு என்ன கிடைக்கும்? பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். வேறு என்ன இருக்கும்? ஏதாவது ஹேமர் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. நான் அப்படியே மேலே டாப்லேயும் போய் அதை ஓப்பன் பண்ணுறேன். திக்குன்னு அடிச்சிருங்க சத்தியமாக. அவள் எங்கே வந்தா? நான் பார்க்கவே இல்லை அவளை. ஸோ என்ன டே கூட கவனிக்கல. டே 4 தான் நினைக்கிறேன். சே, கொஞ்சம் நான் பார்த்து பொறுமையாக வந்துருக்கலாம். அந்த வேறு ஸ்க்ரூ ட்ரைவரும் எடுக்கணும். எங்கேருந்து வரா? ஓய் சீட்டிங். ஓகே, அவளுக்கு மேபி அது ஸ்பான் லொக்கேஷனாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். இங்கே அப்படியே இன்சைட் அனுப்பிச்சிட்டு நான் போய் அந்த ரிமோட்டை வச்சு அதான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணல போய் என்னதான் அதுன்னு பார்க்குறேன். சே, ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சே. இந்த ஸ்க்ரீனில் ஒரு ரத்தம் ஆயிடுச்சு, அதான் கடுப்பாக இருக்குது. இப்போ அந்த ரத்தம் வேறு அண்ணா எங்கே இருக்கும்? இங்கே ஒரு இது இருக்குது. என்னது இது? செயின் கட்டர்ஸா? இதுவும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த சூவரில் தான் இருக்கும். அங்கே போய் என்ன ஒன்றும் முடியாது. பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது. நான் ஏதாச்சும் அவளை போய் பண்ணுறேன். வந்துட்டான். ஏய், சாக மாட்டாரா பெப்பர் ஸ்ப்ரேவாக? ஓகே, ஃப்ரீஸ் ட்ராப்பில் தான் சாவா. பெப்பர் ஸ்ப்ரேவில் சாக மாட்டா. அப்போ சும்மா அப்படியே ஆப்போசிட் டேரக்ஷனில் போயிடுறா அதை பார்த்துட்டு. ஆனால் போட்டால் திருப்பி வந்துடுறா. இது யூஸ்லெஸ். பெப்பர் ஸ்ப்ரே வேஸ்ட்டு. ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை. இங்கே புக்கு இருக்குது. இது இப்போ அந்த ஏஞ்சலாவா பேர் கூட ஞாபகம் இல்லை எனக்கு. ஏஞ்சலியாவா இல்லை என்னன்னே ஞாபகம் இல்லை. அது 7 தான் அனுபவம் சம்திங். நான் திருப்பி இதே வழியிலே போய் ஒன்றுத்தையும் பண்ணல. நான் இன்றைக்கி நாளே வேஸ்ட். ஒழுங்காக ஈஸி வந்துடலாம். போய் நான் இதில் பண்ணுறேன், நார்மல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிப்பேனானே டவுட்டாக இருக்குதாங்க. ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக. கடைசி வரைக்கும் முயற்சி
முயற்சி பண்ணேன். அவளை சுட்டுட்டு ஸ்பெஷல் கீ வேறு போடணும். எங்கே அவ? வரவே மாட்டா. வா 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 வா. எப்படி ஒரே அடி தான். ஆனால் உண்மையாகவே இது ஈஸியில் போட்டுதான் 2.5 நிமிஷம் கிடச்சிடணும் நினைக்கிறேன். ஹார்டாக இருந்தால் இது 30 செகண்டு. இதை உடச்சி விட்ருக்கேன். இதுவும் சும்மா கிடைக்காமனு பார்க்க வந்தேன். இதை ஓப்பன் பண்ணி இது எப்படி பண்ணுவாங்க? இதை ரெடி பண்ணணும்னு ஞாபகம் இல்லை எனக்கு. அது எப்படி ஸ்லைட் பண்ணால் வருவாளே, அது ஸ்லைடு பண்ணி புக்கு வச்சோன்னா புக்கு வச்சா தான் ஸ்லைட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏதோ பண்ணணும் புக்கு வச்சு தான். என்ன பண்ண ஞாபகம் இல்லை எனக்கு. எப்படி அதை நான் ஓப்பன் பண்ணுறது? அந்த ஷெல்ஃபை நோத்துறது வைக்கணுமா இதை? அவரை வந்துடுவான்னு பயமாக இருக்குது. ஓகே 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 இது பண்ணால் ஓப்பன் ஆகும். நான் அந்த புக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இது என்ன கிடைக்கும் எனக்கு இது பண்ணால்? ஆக்சுவலி இவ்வளோ பண்ணால் என்ன கிடைக்கும்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை. சரி சும்மா ஏதாவது கிடைக்குமா? எதுவுமே கிடைக்கல. ஏதாச்சும் பண்ணி பார்க்கலான்னு பண்ணி பார்த்துக்கிறேன். வேஸ்ட் ஆகும், ஒன்றுமே கிடைக்கல. என்னது இது? வரா? ஓகே ஓகே வருவாதான் தெரியும். ஏதோ ட்ராப் பண்ணுவா இவ. ஏதோ சேஃப் கீயா ஏதோ கீ ட்ராப் பண்ணுவா. சேஃப் கீ தான் நினைக்கிறேன். என்னமோ கீ ட்ராப் பண்ணுவா. சேஃப் கீ ட்ராப் பண்ணால் அதை வச்சு பார்க்கலாம் சேஃபில் என்ன ஆகுதுன்னு. வேறு துரத்தினே இருக்கிறா, கடுப்பாக இருக்குது. எப்போ தான் கொஞ்சமாச்சும் அமைதியாக இருப்பா. எத்தையாவது கொடுங்கடா. ஹேமர் வேணும். ஹேமர் தான் எனக்கு இப்போதைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. சரி ஹேமர் தரலையா, வெப்பன் கீ, கார் கீ ஏதாவது கொடுங்களேன். எனக்கு தெரிஞ்சு கார் கீழே வந்து வாட்டர் மெலனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எடுத்து கச்செக் பண்ணால் அதுலேருந்து ப்ளே ஹவுஸ் கீ, பேட்லாக் கீ கிடைச்சா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். மாஸ்டர் கீலாம் கொடுத்துட்டாங்கன்னு டென்ஷன் ஆகும் நான். ஸ்லெண்ட்ரினாவோட கரடி வேறு அது போட்டால் அவள் ஏதாவது கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதை வேறு நான் ட்ரை பண்ணல. இன்னும் நிறைய ட்ரை பண்ணல, நான் தான் ஏன் தப்பு தான். நான் ட்ரை பண்ணியிருக்கணும் அப்போவே. வேறப்போ அவள் ஏதாவது போட்டிருப்பாளா? அவளை மறந்தே போயிட்டேனே. அவள் எங்கே போயிருப்பா? இந்த டெடியை மட்டும் எடுத்து நான் போட்டுறேன் ஃபஸ்ட்டு. சீக்கிரம் இது டெடி எடுத்து அந்த இதில் போட்டால் அதுவாச்சும் ஏதாவது கிடைக்கும். ஏன்னா நார்மலாக இருக்கும்போது அந்த டெடி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவளை கொல்லாமல். ஸோ இது வேறு நான் ஓப்பன் பண்ணோமே. சரி என்ன சொல்லுறதுன்னா, நான் அவளை கொல்லாமல் டெடி எடுத்தேன்னா அவள் செம்ம டென்ஷன் ஆகிருப்பா. ஸோ அதனால் கொண்டு தான் எடுத்தாகணும். இப்போ இந்த ஹேமர் இல்லாததுனால செம்ம டென்ஷனாக இருக்குது எனக்கு. நான் இப்போ எப்படி எடுக்க போகிறேன்னு தான் எனக்கு தெரில. ஸோ இது ஒன்றுத்துக்கும் தேவையும் படாது. இருந்தாலும் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த இதை வச்சு போகலாமான்னு பார்த்துக்கிறேன். அதுக்கு வேறு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில.
அதுக்கு நான் எப்படி போவேன்? அந்த இதுதானே போகணும். அது ஓப்பனில் இருக்குமா? இல்லை அதுக்கு வேறு ஏதாவது அல்ட்ரா ஸ்பெஷல் லெஜெண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. ஸ்பைடர் கீ. சும்மா ஏதாவது ஒரு பேர் வச்சுட்டு இந்த கேன்னு டென்ஷன் பண்ணுறாங்க. நீ இப்போ எங்கே போகணும் சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் பாட்டு சும்மா எங்கேயோ போயின்னுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா நிறைய ஷோ என்ன பண்ணுறது? வேறு வந்துட்டு வாழன்னு வேறு தெரில. இதனால் இது வெப்பன் ஷார்ட் கன் வச்சு ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. வெப்பன் கி வச்சு தான் பண்ண முடியுமா இல்லை அது வேறு என்னன்னு தெரில. அந்த வெப்பன் கீழே இருக்க அந்த கிராஸ் போ இதில் கட்டை ஏதோ ஹேமரே இல்லை, அது வேறு ஏதோ நினைக்கிறேன். பேசாமல் இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. பேசாமல் என்ன பண்ணுறது? ஸ்பெஷல் கீ எடுத்து ஸ்பைடரை போய் சுற்றுலாமான்னு பார்த்துக்கிறேன். இன்னும் ஒரு பீஸ் தேவையா? எப்படியாவது என்ன சொல்கிறது, ஜெயிச்சலான்னு பார்க்குறேன். மறந்துட்டதுனால கொஞ்சம் பதட்ட மாட்டேன். கடைசி பீஸும் வச்சாச்சு. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிச்சாம்மா. என்ன தாண்டா பண்ண சொல்கிறீங்க? என்ன எனக்கு ஒன்றுமே அவன்ட்ட ஐயோ நான் எங்கே பண்ணிடுறேன் ரிவர்ஸ்லாம். நான் உள்ளே தானே இருந்தேன். நான் உள்ளே தானே இருந்தேன். அது கிளிச்சாகி நான் கண்டிப்பாக நான் உள்ளே தான் இருந்தேன். மறுபடியும் ஒரு ஆட் வந்துருச்சு. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை கட் பண்ணிகிட்ருப்பேன். அதான் ஒரு ஆடு சம்திங் நெட் ஆன்லேருந்து ஆடெல்லாம் வேறு தெரியுங்களா கிரானிலடி. சீரியஸாக போட்டிருக்கேன்னா டே 5 ஆகுது. டே 6 டே 5 தான் நினைக்கிறேன். அப்பா கூட இல்லைன்னா டேன்னு ஸ்பெஷல் எடுத்துடலாம். எடுத்து ஸ்பைடரை போய் காலி பண்ணிட்டு அப்புறமா வேறு ஏதாவது என்ன பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வேறு என்ன பண்ணணுன்னு தெரியல, சுத்தமாக தெரியல, ஒரு ஐடியாவே இல்லை. அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஹாரராக இல்லாமல் ஏதாவது பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு நான் எப்போல்லாம் வீடியோ போடலான்னு இருக்கேன்னா மண்டே ஒரு வீடியோ, தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடே ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃப்ரைடே கொஞ்சம் கஷ்டம்தான், மண்டே தேர்ஸ்டே கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா அப்படியே ரேண்டமாக ஃபஸ்ட் வீடியோ போடலாம். போக போக எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு தோணும். அப்படி தான் பிளானில் இருக்கேன். இப்போதைக்கு எப்போல்லாம் வீடியோ போட முடியுதோ அப்போலாம் வீடியோ போட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு பிளான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த பிளானில் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இந்த ஸ்பைடர் வேறு கொண்டுமான பயமாக இருக்குது. அதனால் டார்ச் பண்ண முடியுமான்னு தெரில. நான் பேசாமல் கன்று எடுத்துன்னு வந்து அதை அப்படியே சுட்டுடலாமான்னு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்தானா கீழே போயிடுவேன். வரா மாதிரியும் தெரில. வரலாம் இல்லையா அவன்? இந்த ட்ராப் இருக்குது, நல்ல வேலை நான் பார்த்தேனே இந்த ட்ராப்பை. இப்போ இந்த கன்று ஐயோ அவளை கொண்டுட்டு போயிடலாம்.
புல்லட் வேறு எடுக்கணுமே. சரி அங்கேயே புல்லட் எடுத்துடலாம். நான் நினச்சிருந்தேன்னா அந்த டிவி பக்கத்தில். பரவாயில்ல, இங்கே எடுக்கிறேன். கரெக்டாக சுடுன மாதிரி இதை பார்த்து எப்பா ஜஸ்ட்டு ரென்ச்சா. ஓகே, ரென்ச் தேவைதான், ரென்ச் தேவை. அதை கீழே தூக்கி போட்டு ரென்ச் எடுத்துக்கிறேன். ரென்ச்சு தேவை தான், ஆனால் வேறு ஏதாவது கிருஷ்ணா நல்லா இருந்திருக்கும். இப்படி ஏமாற்றிட்டீங்க. சரி பரவாயில்ல, லைட்டாக டிசப்பாயிண்டாக இருந்தாலும் மாஸ்டர் கீ அந்த மாதிரி தான் கிட்ட தொலைலையே, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. கிடச்சதை வச்சு சந்தோஷமாக இருக்கு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு என் கதையை முடிச்சிருவானுங்க போகிறதுக்குள்ளேயே. தப்பு கார் எஸ்கேப் பற்றியெல்லாம் கனவு கூட பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சூவருக்கு வேறு போகணும், அதுதான் கடுப்பான விஷயம். அது எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தான் நான் பண்ண போகிறேனோ. வந்துட்டு வர மாதிரி பயமாக இருக்குது. திடீர்னு சைட்லேருந்து வரல, வரல. சரி வரமாட்டா, அதான் செத்துட்டாளே அவன். ஒரு 1.5 நிமிஷம் அதுக்குள்ளே வாயிட்ருக்கோம். இது எப்போ நான் ஓப்பன் பண்ணுவேன்? ஸ்பைடர் கீ தேவைன்னு சொன்னாங்க. இதை எங்கே போய் தேடணும்? ஸ்பைடர் மேன் கீ. இதுனா ப்ளே ஹவுஸா பென்ட் ஹவுஸா? ஏதோ ஒரு ஹவுஸ். ப்ளே ஹவுஸ் தான். ஏன்னா பென்ட் ஹவுஸ் கீன்ற மாதிரி எனக்கு தான் ஞாபகம் இல்லை, ஆனால் ப்ளே ஹவுஸ் கீன்னு ஏதோ இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. வின் ஹேண்டலா ஏதோ ஒரு ஹேண்டில். அப்போ அது பேர் வீலிங் கிராங்க் இல்லையா? வீலிங் கிராங்க் அந்த இதுக்கு இப்போ தான் பார்த்தேன். அதை அதுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எதுன்னு தெரியாமல். ஒழுங்காக ஈஸிலேயே சரி அதே சும்மா சொல்லு எனக்கு வேணாம். ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே ராடி. நான் அதான் மிஸ் பண்ணிட்டேன். ஏதாவது இடத்துக்கு நான் போகலையா இல்லைன்னா என்ன பண்ணணும்? நான் எங்கே போனான்னு தெரில. ஏதோ தருவாளே இவ. ஏதோ மீனு சேஃப் கீ, ஸ்பைடர் கீ. ஓகே பெட்டர்ஸ். சேஃப் கீயோட பெட்டர். ஐயோ ஒரே நிமிஷம். சரி அந்த கன் எடுத்துருந்தா அசால்ட் பண்ணியிருப்பேன். இப்போ எடுக்கண்டா கண்ணு. ஐயோ எடுத்துறேன். சாவு. இப்போ ஸ்பைடர் மேன் கீ அடிச்சு நான் ஸ்பைடர் மேன் கீயை வச்சு நான் அது அங்கே போகிறேன் அண்டர் கிரவுண்டில். சரி காக்வீல். இதை நான் மேலே எடுத்துக்க போக முடியாது, ஸோ கீழே எடுத்துகிட்டு போய் ஆகணும். எப்படி நான் இதில் எடுத்துகிட்டு போவேன்? இப்போ என்ன இவ்வளோ ஃபஸ்ட்டு? ஐயோ ஸ்பைடர், இது என்ன வழி? என்ன அவ்வளோ ஃபஸ்ட்டு? பயமாக இருக்கே. நான் வீடியோ பண்ணுறாடி பயமாக இருக்கேன். இது என்ன இதுவா இது இந்த இடம். ஓகே, அப்போ இந்த இதை மட்டும் போட்டு கால்குயில் மட்டும் அவள் எங்கேன்னு தெரில.
இப்படி கீ இல்லை, ஸோ அதனால் என்னால் அதை போட முடியாது. இது வேறு சும்மா கீழே கீழே விழுந்து அப்படியே குனிஞ்சு நடக்கான். எப்படி இருந்தாலும் நான் காலி தான் ஆக போகிறேன். இது வேறு எங்கே பண்ண தெரியல. ரைட்டாக லெஃப்டா, ரைட்டாக லெஃப்டா, ரைட்டாக லெஃப்டா, லெஃப்ட்டு. அது எப்படி நான் லெஃப்ட்டு பார்க்கும்போது அவர் ரைட்டில் இருக்கா? ஏன் லெஃப்ட்டில் இருக்கக்கூடாது? கடைசி நாள் சார், நான் லெஃப்ட்டு பார்க்க போல ரைட்டு பார்த்துருந்தேன். நான் வச்சு அவள் தப்பிச்சிருப்பேன். நான் எச்சரிக்கையாக இருப்பேன். நான் உள்ளே கூட போகிறடா. என் என்ட்ரன்ஸ்லேயே இருந்துட்டேன் நான். சார், இப்போ அவர் எங்கேருந்து வருவானா தெரில. வரா. இந்த தடவை ரைட்டாக லெஃப்டா. ஏன்னா அவள் ஆக்சுவலி அங்கே தான் இருக்காளா, போக மாட்டாளா, அங்கே தான் இருப்பாளா அவள்? நான் அதை கேம்பிள் பண்ணி ரைட்டாக லெஃப்ட்டுன்னு கண்டுபிடிக்கமான்னு கூட தெரில எனக்கு. ஏதோ ரைட்டு பார்க்கட்டா, ரைட்டு பார்க்குறேன். இதெல்லாம் ஓவரு. நான் லெஃப்ட்டு தான் பார்க்க வந்தேன். சரி, போனதும் ரைட்டு பார்த்து லெஃப்ட் தானே பார்த்தோம். இப்போ ரைட்டை பார்க்கலாம், ரைட்டு போனேன் நான். கொண்டுடு. என்ன இடம் இது? என்ன இடம்டா இது? ஓ, இது மேலே. கொண்டுடுங்கன்னு சொல்கிறேன் நான். கொண்டுடுங்க என்ன? சும்மா சொன்னேன். வேணாம். மண்டை குறைஞ்சி பா. ட்ராப் வச்சாங்க பாருங்க. சரி, அப்போ என்ன அடுத்த வீடியோலாம் பார்த்தான்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துக்க ரொம்பவே நன்றி. அப்புறம் அடுத்து ஒரு நல்ல ரிலாக்ஸான கேமோட வரேன்.